மாதிரி. சொல்லுங்க. இது அப்படின்னு 12 கோயில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் முருக அவதாரம்னு குறிக்கிற அளவில் இன்னைக்கு முருகனே இருக்கிற உங்களுடைய பதுமலை, பதுகேஸ், அங்க பாபாஜி தவம் இயற்றிய இடம் ஆஸ்திரேலியால ஒண்ணு, வெளிநாட்டை பொறுத்தவரை 2. பத்துமலை ஒண்ணு, ஆஸ்திரேலியால ஒரு கோகை ஒண்ணு, வேற மீதி எல்லாம் இந்தியாவில் இருக்கு. அதுல முதல்ந்து குற்றாலம், அப்புறம் கொடசாத்ரி மலை கர்நாடகா அங்கே ஒன்று இருக்கு. அப்புறம் நீங்க சூப்பர் ஆக்டர் அப்படிலாம் சொல்லிங்க இல்லையா, ரஜினிகாந்த் போகக்கூடிய அது 3வது. 4வது வியாசர் குகை. ரஜினிகாந்த் போன குகை எங்க இருக்குது? குக்குச்சினான்னு ஒரு இடம், தோரகாட்டுன்ற இடத்துல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்கதான் லஹரி மாசியா முதலில் பாபாஜி கிட்ட உபதேசம் பெற்ற இடம். அங்க 2 கோகை இருக்கு. ஒன்று பெரிய கோகை வந்து உண்மையா சொல்ல போனா அது நீண்டு இருந்தது. சரி. அது பிற்காலத்துல ஒரு இயக்கம் அவங்க வந்து அதை எல்லாரும் உள்ள போயிட்டு வர கொஞ்சம் மிருகம்லாம் இருக்குன்ற ஒரு பயத்துல வந்து அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அதை கொஞ்சம் தடுப்பு பண்ணி அதை வந்து செவுரு போட்டு மூடிட்டாங்க. ஆமா, சோறு கட்டிட்டாங்க. அந்த இடத்துல வந்து கேட்டும் போட்டாங்க. காலையில 9 மணிக்கு திறப்பாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மூடுறது. ஆனா நம்ம போன இடம் ஒரு சின்ன கோகை ஒண்ணு, அது வந்து புகுந்து போகணும். அந்த இடத்துல தான் லஹரி மாசியா வந்து அவர்கிட்ட உபதேசம் பெற்று அங்க வந்து உட்காந்து தவம் பண்ண இடம். அங்க உள்ள போறது ரொம்ப கடினமான இது, ரொம்ப புகுந்து போகணும். பாறையெல்லாம் வச்சுக்கிட்டு யாரும் போகக்கூடாதுன்னு தடுப்பு வச்சிருக்காங்க. சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் போக முடியும்ன்றத சொல்றேன். நான் வேற வழி இல்லை. ஏன்னா நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் வந்துட்டு இருக்கேன். அதனால அதுக்கு ஒரு முறையா போகணும். ஏன்னா சில பேரால முடியாது. அந்த குகையில என் குடும்பத்தோட நான் உள்ள புகுந்திருக்கேன். ஆமா, முதல்ல இவருடைய மகள் தான் அந்த நீங்க நிச்சயமா உங்களுக்கு மகள் கிடைத்த விஷயத்த நீங்களும் சொல்லணும். இந்த சங்கத்தம் ஆரம்பிச்சதை பத்தியும் நீங்க சொல்லணும். நான் இதை கொஞ்சம் முடிச்சிடுறேன். அப்போ அப்படி இந்த குற்றாலத்துல வந்து உபதேசம் பெற்றவர் வந்து 48 நாள் அந்த குகையில தான் தவம் பண்றாரு. தவம் பண்ணி முடிச்ச உடனே, வா நீ பிறந்த உன்னுடைய இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அகத்தியர் அவரை கூட்டிட்டு போறாரு. எங்க? பரங்கிப்பேட்டை, அதாவது பழைய ஸ்வேதநாதபுரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போன உடனே அவர் சொல்றாரு, அவங்க அக்காக்கள்லாம் இருக்காங்க, பாபாஜியுடைய கூட பிறந்தவங்க இருக்காங்களா அக்காக்கள், அவங்கெல்லாம் ஏய் நம்ம இவ மாதிரி இல்லை, நாகராஜ் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்களாம். இதை யோகியார் யாரு கூட்டிட்டு போறா? அகத்தியர் கூட்டிட்டு போறாரு. இவர் நீ பிறந்த மண்ணுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது யோகியார் சொன்ன டயலாக் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏய் நம்ம நாகராஜ் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவங்க அக்காக்கள்லாம். ஒரு 4 பேர் நினைக்கிறேன். அதுல ஒரு அக்காளுடைய மகள் நாகலட்சுமின்னு பேரு. அவங்களதான் பாபாஜி திருமணம் செய்கிறார். சகோதரி அல்ல, அக்காள் மகளை திருமணம் செய்வது வந்து, ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் தெலுங்கு பேசக்கூடிய அந்த இதுலையும் வந்து கர்நாடகாவில் கொஞ்சம் உண்டு, கேரளாவில் பொதுவாக அவ்வளோ கிடையாது. அக்கா மகளை திருமணம் செய்வது மாமன் முறைன்னு சொல்லி திருமணம் செய்வது வந்து வழக்கம் உண்டு. வடநாட்டில் சகோதரியாக தான் அவங்க பாவிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அது தெரியாது. தன்னுடைய அக்கா மகள் அப்போ 9 வயது, பாபாஜிக்கு 13 வயது. அப்போ திருமணம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் சிறு வயது திருமணம் இல்லையா. திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, பதிபக்தி மாவட்டத்தை கடைபிடி அப்படின்னு அவங்க அக்கா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதை கொண்டு என்ன பண்ணுறாங்க, பாபாஜி அகத்தியர் வந்து அவரை கூட்டிட்டு பத்ரிநாத்தில் கூட்டிகிட்டு போய் இங்கே நீ தவம் செய்வாயின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் பாபாஜியும் போய் தவம் பண்ணுறாங்க. அங்கே அன்னை நாகலட்சுமி தேவியாரும் அங்கே தான் அவருக்கு தொண்டாற்றுறாங்க. அவர் இன்று கோயில் அமைந்திருக்கிற உள்ள இப்போ கர்ப்பகிரகத்தை உள்ள நீங்கள் நாராயணன் வழிபடக்கூடிய இடம்தான் பத்ரி நாராயணனா நீங்கள் வழிபடுறவர் தான். அந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொரூப சமாதின்ற உயர்ந்த நிலையை அடைந்த எல்லா இடத்துலையும், அதாவது பிரபஞ்ச ஆற்றலை ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடமா அவங்களுடைய தவ ஆற்றலால் கொண்டு வந்து இறக்கி வச்சிருப்பாங்க. அப்படிதான் நீங்கள் பார்க்கக்கூடிய சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருக்கின்ற எல்லா கோயில்களுமே சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான்.
அதன் மூலம் அந்த இடத்துல அவங்க அந்த வந்து தன்னை காற்றோட காற்றாக கரைக்கிறதுனால அந்த உடலுடைய அதிர்வு அந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்ள கொண்டு வந்ததுனால நீங்கள் அங்கே பூசை மந்திரங்கள் எல்லாம் செய்யும் போது நீங்கள் கையை வணங்குவதனால தான் யோகியர் சொல்லுவார் வெள்ளக்காரன் போல ஹாய் குட் மார்னிங் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. கையை கூப்பி வணங்கும் போது இந்த விரல் நுனி வழியாகவும் காது நுனி, அதனால தான் காது வந்து தொலையிடுதல் அப்படின்னு, கால் விரல் நுனி வழியாகவும் அந்த ஆற்றல் நமக்குள்ள பாய்கிறது அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு பெரிய விஞ்ஞானம். அது அதை பற்றி அப்புறம் பேசுவோம். சரி, இப்போது அங்கே வந்து அவர் தவம் ஏற்ற இதில் பத்ரிநாத்தில் தவம் ஏற்றும் போது அவருக்கு வந்து தன் தூள உடலையே அப்படியே காற்றோடு காற்றாக கரைக்கக்கூடிய அந்த தன்மை சொரூப சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை அடைகிறார். இதை கூட அடிக்கடி யோகியார் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு வாசகம் நம்ம சித்தர்வா பாடல்லேருந்து சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்க. சொரூப சமாதி கடையாளம் ஏதென்ற அக்கால் சுடர் போல காணுமடா தூல தேகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். அற்புதமான வாசகம். அதை அந்த சித்தருடைய பாடல் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அப்படி தங்கம் போல மின்னுமா. அதாவது சொரூப சமாதி இரவாத வரம் பெற்றவங்க, அதாவது என்ன சித்தர்கள் ஒளி உடம்பா காட்சி ஒளி உடம்பா நிற்பாங்க. அந்த நிலையை வந்து பாபாஜி வந்து சொல்லி அந்த நிலையில வந்து 1982 ஆகஸ்ட் 20 ஒரு 3:30 மணிக்கு மாலை நேரம் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படமும் இருக்கு. அது காட்டிடலாம் போட்டு. ஆமாம், அது வந்து யோகியார் தன்னுடைய பாக்ஸ் கேமரா அப்படின்னு, அந்த காலத்தில் பாக்ஸ் கேமரா தான், அதில் தான் எடுத்தது. அதனால் அவருடைய அந்த வெண்ணிற தோற்றமாக இருக்கும். வெண்ணிற தோற்றம்னா அந்த மேகம் போல் ஒரு தோற்றம் இருக்கும். பிராண தேகத்தில் அவர் வந்து காட்சி கொடுத்துருப்பார். அதில் வந்து கையெழுத்தும் போட்டிருப்பார் நாகராஜன் சொல்லிட்டு, அவருடைய யந்திரமும் அதில் பதிவு பண்ணியிருப்பார். அப்படி பாபாஜி வந்து அங்கே சொரூப சமாதி அடைஞ்சி அந்த நிலையை ஏற்றி பிடிச்சி அப்புறம் பிற்காலத்தில் அதெல்லாம் உலகத்துலாம் அதாவது ஆரம்பிக்கிறார். எந்த சித்திரம் வந்து கையெழுத்து காட்டல. ஆமா, பாபாஜி வந்து ஆங்கிலத்துல நாகராஜ்னு கையெழுத்து போட்டார். பக்கத்துல யந்திரம் போட்டு காட்டியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். நான் யாரு என்ன வேணும்னு நம்ம குறிப்பு சொல்ல வேண்டாம், அவங்களும் சங்கடப்படுவாங்க. ஒரு இயக்கம் வந்து எங்கள் குருநாதருக்கு வந்து பாபாஜி வந்து பாபாஜி யோக சங்கம்னு ஆரம்பி அப்படின்னு 1952 அவர் ஆரம்பிக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு இயக்கம் வந்து அவருக்கு கஷ்டங்களையும் அவதூறுகளையும் இன்னும் வந்து ஒரு அதாவது வழக்கு போட்டுட்டாங்க. இந்த வழக்கு போட்டதில் வந்து சிக்கல்கள் இருக்கும்போது அப்போது எடுக்கப்பட்டது தான் இந்த புகைப்படம். அதுக்கு எடுத்து கையெழுத்து போட்டு இதை நீ கொண்டு போய் கொடுத்தேன்னா எல்லாம் தெளிவாகுன்றாரு. அதை கொடுத்த உடனே இது யோகியார் சொன்னது. உடனே ஜட்ஜ் அப்படியே எழுந்து நின்றுட்டாராம். கேஸ் டிஸ்மிஸ்ன்னு அவருடைய தன்னுடைய பச்சைங்கில் உடனே எழுதியிருந்தால் யோகியார் சொல்லுவார். அப்படி நடந்த விஷயம் உண்டு. நம்ம மற்றவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவருக்கு வந்து குடைச்சல் கொடுத்தாங்க. ஆனாலும் பாபாஜி பேரால் என்ன பாபாஜியுடைய நேரடி சீடர், பாபாஜியுடைய பூரண ஆசி பெற்றவர் இல்லையா. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் தன்னை ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் பாபாஜின்னு நான் சொல்லிட்டு இருந்ததுனால அவரே பாபாஜியாக மாறிட்டார். சில அனுபவங்கள்லாம் சொல்ல முடியும். யோகியார்னு சொன்னாலும் பாபாஜி தான், பாபாஜின்னு சொன்னாலும் யோகியார் தான், இது வேறு அல்லன்ற அளவுக்கு சில உண்மைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து பாபாஜியும் யோகியாரும் பிரித்து பார்க்குறோம். தூள உடலால் நாங்கள் யோகியாரை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அவரே பாபாஜியாக நிற்கிறான்றதெல்லாம் சில அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ சாமானியம் இல்லை அதை பற்றி பேசுறது. அப்போ இடையில நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். இந்த சங்கம் எப்படி, நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி நடந்தது, உங்கள் யோகியார் அற்புதம் பண்ணார், உங்களுக்கு மகள் கிடைத்ததை பற்றி சொன்னீங்க. அதை கொஞ்சம் பேசினீங்கன்னா மற்றவங்களுக்கும் தெரியும். அது